என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். முதலில் அனைவரும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடை பெற்று பயனடைங்கள் என காஞ்சிபுரம் எம்எல்ஏ சிவி எம்பி எழிலரசன் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் ஏனாத்தூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்றது. இம்முகாமில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற 15 அரசு துறைகளை சார்ந்த 46 சேவைகளை பெற ஏராளமானோர் வந்திருந்தனர். இந்நிலையில் இம்முகாமினை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவி எம்பி எழிலரசன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது ஒவ்வொரு துறைக்கும் சென்ற அவர் அங்கு கோரிக்கை மனுக்களை அளிக்க வந்தவர்களிடம் கனிவோடு அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுத்திட துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். குறிப்பாக ஆய்வின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர்கள் ஏராளமானோர் தங்களது விண்ணப்பத்தினை அளிக்க காத்திருந்த நிலையில் அவர்களுடன் சற்று கலகலப்பாக உரையாடிய எம்எல்ஏ, உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இத்திட்டத்தின் மூலம் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஏதேனும் அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அப்போது என்ன செய்வீர்கள்? ஆகையால் முதலில் அனைவரும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடை பெற்று பயனடையுங்கள் என கனிவோடு மகளிரிடத்தில் கோரிக்கை விடுத்து பேசினார். மேலும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை பெற முதல் ஆளாக விண்ணப்பித்திருந்த பெண்மணி ஒருவரின் செயலை வெகுவாக பாராட்டிய எம்எல்ஏ அவருக்கு பரிசு ஒன்றை வழங்கி ஊக்கமளித்து வெகுவாக பாராட்டி மகிழ்ந்தார். மேலும் இம்முகாமில் புதிய குடும்ப அட்டை, சொத்து வரி, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட சேவைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக புதிய குடும்ப அட்டை, சொத்து வரி, மருத்துவ காப்பீடு அட்டையினை எம்எல்ஏ வழங்கினார். எம்எல்ஏவின் இவ்வாய்வின் போது வாலாஜாபாத் ஒன்றிய குழு பெருந்தலைவர் RK தேவேந்திரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பிரதிநிதிகள் உடனிருந்தனர். முதல்ல இங்க வந்து அங்க போராடிங்க வருது, அதுக்காக தான் பாராட்டுறேன். அது வருது, அது வரப்போகுது. தம்பி எத்தனை தெரியுதா? முதல் முன்னுரிமை எது கொடுக்குறீங்கன்னா மருத்துவ காப்பீட்டு அட்டை கொடுத்துருக்கீங்க. முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு அட்டை, அதுக்கப்புறம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கே போறீங்க. அப்படி இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணதுக்காக ஒரு வாழ்க்கை சரிங்களா? முதல்ல இருக்கீங்க, அடுத்து அசைந்தீங்க, அங்கிருந்தே இன்னொரு ஃபார்ம் வாங்குங்க, நான் சொல்லிட்டு போகிறேன், அதையும் எடுத்து கொடுத்துட்டு போங்க. சொல்ல வேண்டாம். நான் கேட்கறது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் பார்க்க வேண்டியது. பவானி அடுத்து திருமதி சத்யா, கணவர் சந்திரமோகன் மற்றும் அதனைத் தொடர்ந்து சொத்து வரிக்கான சான்று வழங்கப்படுகிறது. மருத்துவ காப்பீட்டு அட்டை என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.